விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, உங்களோட ஆஸ்ட்ராலஜர் சஃப்னா பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு 3 இயர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, உங்களோட வாழ்க்கைக்கு எது தேவைப்படுறது, எது தேவையில்லாதது, கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது பொதுவான பலன்களை ஃபஸ்ட்டு சொல்லுவோம். கோச்சார அடிப்படையிலையும் சொல்கிறோம், திசாபுத்தி வாரியாகவும் சொல்லும் போது அந்த பார்வை பலத்தினால் வருகின்ற பிரச்சனைகள், அதன் மூலியமாக வருகின்ற நன்மைகளை பற்றி முழுக்க போட்டிருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரியல அப்படின்னா திரும்பியும் பாருங்கள். திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல புரிதல் உண்டாகும். உங்களோட தசாபுத்தியை அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தசாபுத்தி பற்றி தெரியல அப்படின்னா நிறைய ஆப்ஸு, நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த வெப்சைட்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட தசாபுத்தி என்ன இந்த இயரில் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். அதுக்கு மீறி உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்தி என்னென்னு இருக்கும். ஜோதிட ஆலோசனைக்கு கன்சல்டேஷனுக்கு மட்டும் நீங்கள் ஆஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு கூப்பிடலாம். ஜோதிட ஆலோசனைக்கு இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசலாம். மிக துல்லியமாக உங்களுக்கு கண்டிப்பாக கணித்து தரப்படும். துல்லியமாக கணித்து தரப்படும்னு சொல்லிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இந்த முழு பதிவை உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 2024-2025க்கு என்ன கோச்சார பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த 2024 25க்குள்ளே என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி 3 வருஷத்தோட டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல 2024 25க்கு சனி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு போகிறார். ராகு 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். கேது 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். குரு 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ சனி 11ஆம் இடத்துக்கு போகும்போது தொழிலில் இது வரைக்கும் வந்திருந்த தடைகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது, சில பேருக்கு வேலை இல்லாமல் போயிருந்திருக்கும், வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயிருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மாறி ஒரு புது தொழில், புது விஷயங்கள் எல்லாம் நடந்து லாபத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தால் உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நல்ல பட்டம், பதவி அப்படிங்கிறது, பெயர், புகழ் அப்படிங்கிறது உங்களை அலங்கரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை நோக்கி கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களை உருவாக்கும். ஏன்னா சனி கொடுப்பார், யார் தடுப்பாருங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். ராகு 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகும்போது 10ஆம் இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்கும்போது, அதுவும் ராகு போன்ற சர்வ கிரகங்கள் இருக்கும்போது நன்மையை அதிகமாக செய்வார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். கேது 5ஆம் இடத்துல புத்திர தடையும் குலதெய்வ அனுகிரகமும் கெடுத்துக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து இப்போ நகர்ந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் விசேஷம் தான். ஏன்னா புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும். வீடு, மனை யோகம், வண்டி வாகனத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது சீக்கிரமாக நிவர்த்தி அடையக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு உங்களோட ஜென்மத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு நகர்றதுதான குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு நகர்றது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை பலன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்மத்தில் இருந்த குரு உங்களை ஆட்டி படைச்சு மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாக்கியிருப்பார். அது நகர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போது மிகப்பெரிய பொருளாதார நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இதில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தசாபூத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை ஏற்படும். பொதுவாகவே இந்த கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் முதல்ல சூரிய, சந்திர, செவ்வாய் திசையில் அதிகமான சுபிட்சங்கள் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை, ராகு கேதுவும் இந்த பிரச்சனை பெருசாக இல்லை, குருவும் 2ஆம் இடத்துக்கு மாறுறார். அப்படிங்கும்போது அதிகமான சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த குழந்தைங்களாக இருப்பீங்க இல்லையா, ஒரு வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிகமான சுபிட்சங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் 2025. அது ராகு திசையாக இருக்கிறாங்க. அடுத்தது 2026, அதுவும் சனி 11ஆம் இடத்துலையும், ராகு 10ஆம் இடத்துலையும், கேது 4ஆம் இடத்துலையும், குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மறைவுக்கு போகிறது தான் ஒரு சில பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வரக்கூடியதாகவும், ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் மறையிறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையான பலன்தான். இந்த காலகட்டத்திலையும் 2026 திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். மிகப்பெரிய அளவில் பொருளாதார நிலை உயரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம்.
3ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களோட பார்வை பலனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இந்த 2026 ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு ஃபேவரான ஆண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2027 11ஆம் இடத்துல சனி அதே இடத்துல இருக்கிறார். ஆனால் 12ஆம் இடத்துக்கு அடுத்தது விரயத்துக்கும் வரார். ராகு 9ஆம் இடத்துக்கும், கேது 3ஆம் இடத்துக்கும், குரு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் மறைவுலேருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம்தான். சனி 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபத்தை அதிகமாக கொடுக்க போகிறார். ராகு 9ஆம் இடத்துக்கு தந்தையார் வீட்டு ஆட்களுடன் பகை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய நிலைமை இருக்கிறது. அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை வழி சொத்துக்கள்னால் பிரச்சனைகள் ஏற்படலாம். கேது 3ஆம் இடத்துக்கு மறைவுக்கு வர்றது ஒரு வகையில் நல்லது கொடுக்கும். குரு பகவான் உங்களுடைய மறைவிலிருந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சில விசேஷங்கள் அந்த பார்வை பலத்தால் இது வரைக்கும் அசிங்கம் வம்பு வழக்குகள் இருந்தால் அது நிவர்த்தியாகும். தொழிலில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும். விரயத்தை கொடுத்தது விரயம் கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இப்போ தசா புத்திரதியாக எப்படி நம்மளுக்கு பலன் கொடுக்கும்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி திசை, பொதுவாகவே சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை அப்படிங்கிறது அதிகமான சுபீட்சத்தை உங்களுக்கு கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2024லேருந்து 25க்குள்ளே பட்டம், பதவி, பெயர், புகழ் அப்படிங்கிறது உங்களை அலங்கரிக்கும். அதிகமான லாபங்களை கொடுக்கும். ஆனால் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக 2026 இருக்கணும். அதே மாதிரி தொழிலில் பிரம்மாண்ட முதலீடுகள் அப்படிங்கிறது போடக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். 2027 அப்படிங்கும்போது வெளிநாடு, வெளியூர் பயணத்தை ஏற்று நடத்துவீங்க. இந்த ராகு திசையில் கண்டிப்பாக ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது. இதுவே அசுப ராகுவாக இருந்துச்சு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, அசுப ராகுன்னா ஆகாத ஒரு இடத்துக்கு ராகு வராரு, உங்கள் திசை புத்தி சரியில்லை அப்படின்னா தான் கொஞ்சம் பிரிவு அப்படிங்கிற மோசமான விஷயம் நடக்கும். ஆனால் உங்களுடைய கோச்சார ரீதியாக இப்போது நல்ல பலன்களே இந்த 3 வருடங்கள் உங்களுக்கு கொடுக்கும். குரு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த 2025 தன, குடும்ப வாக்கு, நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறதுலாம் நிவர்த்தி ஆகும். தொழிலில் முன்னேற்றம் அடையும். 2026 புது முயற்சி, இளைய சகோதர வழியில் 3ஆம் நம்பர்னால லாபங்கள், திருமணம், லேட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது சில பேருக்கு நடக்கும். சுபகாரியம் அதிகமாகும். பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். உங்கள் கர்மாப்படி பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு திசை. 2027 வீடு, மனை யோகம், ஆடை, ஆபரணம், புதிய வண்டி, வாகனம், கொடுக்கல் வாங்கல சமரசம், நன்மை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் கண்டிப்பாக குரு திசையில் கொடுக்கும். மரணமயம் நீங்கும். மாங்கல்யம் பெண்களுக்கு பலமாகும். தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும். பதவி, பட்டம், புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கும். சுபகாரியங்களாக வீட்டில் விசேஷம் அப்படிங்கிறது களை கட்டும். சனி திசை வந்துச்சுன்னா இந்த 2025லேருந்து 26, 27லேருந்து இந்த சனி 11ஆம் இடத்துல எதிர்பாராத லாபம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வெள்ள லாபம் கொடுக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது மன ரீதியான ஒரு குழப்பங்கள், உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உடல்நிலையில் தொந்தரவு, கடன், கொடுக்கல் வாங்கல ஒரு சில பிரச்சனைகள், ஜாமீன் போடாமல் இருக்கிறது, யாரை நம்பியும் முதலீடுகள் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி புத்திரதோஷ தடைகள், புத்திர பாக்கியம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் ஒரு ஜாக்கிரதையாக தொந்தரவு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு இந்த நிறைய சித்த வைத்திய முறைகள் நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப உசிதமான காலம். பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த இடத்த நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் லக்னத்தில் பார்க்குறது, ராசிக்கே பார்க்குறது தான் ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கும். அப்படிங்கும்போது மனசுக்கு ஆகாத ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. உடம்புக்கு ஆகாத ஒரு சில சீர்கேடான உணவுகளை தவிர்க்குங்க. அடுத்தது புதன் திசை 2025லேருந்து 27 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வம்பு, வழக்கு, கடன் பிரச்சனை விலகி இருக்கிறது. லாபம் கிட்டும். ஆனால் யார் எப்படின்றது, உலகம் எப்படிப்பட்ட விஷயம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் கல்வியை, பெருமையை கொடுக்கும். ஐடி செக்டார், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உங்கள் மகளுக்காவது கண்டிப்பாக இந்த புதன் திசை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கேது திசையில் சொத்து, வம்பு, வழக்கு அப்படின்னு இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். புது முயற்சிகளை தடை இருக்கும். 3ஆம் நம்பர் தலையீடு இருக்கும். இளைய சகோதர வழியில் பிரச்சனைகள் கூடும். இதனால் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது பேரம்பேத்திகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது வரைக்குமே சுக்கிர திசை வரைக்குமே சொல்லலாம். இந்த சுக்கிர திசை அனுபவிக்க முடியாத திசை. பட் பேரு, புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். உடம்பையும் மனசையும் கவனமாக வச்சுக்கணும். புத்திர வழியில் ஒரு சில
யோகங்கள் நடக்கும். இந்த KFC CEO கூட 60 வயசுக்கு மேலே தான் இந்த சுக்கிர திசை அவருக்கு நன்மையை அதிக அளவில் பண்ணிச்சு. உலக அளவில் கண்டிப்பாக அவர் தன்னுடைய பிராண்டை கொண்டு சென்றார். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரங்க பெரிய தொழில் முறைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க. ரிஷபராசிக்காரங்க இயற்கையாகவே சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் இருக்குங்க. ஒரு ராசியாதிபதியும் கூட அந்த சுக்கிர திசை உங்கள் மகன் மகளுக்கு பேரம் பேத்திகள்னால் உங்களுக்கு நன்மையே அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த ஆண்டு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா 2027 ஆண்டு. ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதாவது 12ஆம் விரயஸ்தானத்துக்கு வர்றது தான் விஷயம். 12வது விரயத்துக்கு வரும்போது விரயங்களை அதிக அளவில் கொடுக்கும் அப்படிங்கிறது 7.5 சனி என்ட்ரு ஆகக்கூடிய காலகட்டம். அந்த 2027 ஆஃப் இயருக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப கவனமாக சில விஷயங்களை எடுத்து செய்யணும். உங்களோட வாழ்க்கையில் அது ஒரு திருப்பு முனையாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே இந்த 2025, 26, 27 மிக நன்மை அளிக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழிபாடாக குலதெய்வ வழிபாடும் வெள்ளிக்கிழமையான சுக்கிர ஓரையில் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமியை வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீ வாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.